ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இன்னைக்கு நான் போட்டிருக்க டிஷர்ட்டை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நான் ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா ஜொமேட்டோ நம்மளை ரொம்ப வெறியேற்றுறான். அதனால தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7. இன்றைக்கி ஸ்விக்கி ஓட்டி அப்படி எப்படி தான் அமௌண்ட் வருதுன்னு பார்த்துடலாங்க. ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்விக்கி சூப்பராக தரா, நல்லா தரான்னு. அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் இன்சென்டிவ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. லஞ்சில் 75 ரூபா நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஈவினிங்கில் ஒரு அமௌண்ட் கொடுப்பான். அப்புறம் டின்னரில் 85 ரூபா பக்கத்தில் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்விக்கி ஓட்டல, அதனால ஸ்பெஷலாக கொடுத்துருக்கான். இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 2000 அடிச்சுட்டு வந்தோன்னு தாங்க இருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. வெயில் வேறு வெறித்தனமாக அடிக்குது. போய் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று நல்லா சில்லுன்னு வாங்கிட்டு அப்படியே ஒரு இஞ்சி டீயை போட்டு சல்லுன்னு வேலைக்கு போகலாங்க. ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:55. என்னடா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் எடுக்க போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். எது 10:55க்குலாம் ரூமுக்கு போறியா, அந்தளவுக்கு அதிகமாக ஓட்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, அதான் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னா, ஃபஸ்ட் இருந்து கதை சொல்கிறேன். காலையில் ஒரு 12 மணிக்கு ஜோனுக்கு வந்தேன். வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆர்டரே போடல ஸ்விக்கியில். 12:15 தான் ஃபஸ்ட் ஆர்டரே போட்டான். ஏன் ரொம்ப நேரமாக போடலை அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்விக்கி இங்கே லாகின் பண்ணியிருக்கேன் சென்னையில். இதுக்கு முன்னாடி திருப்பூரில் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணனால இவன் டிலே பண்ணிட்டான் போல். அதான் அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டான். பண்டேம் போட்டான். சரி, அந்த ஆர்டரை போய் கொடுத்தேன்னா அடுத்த ஆர்டர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டான். அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். சரின்னு அதையும் தேடி பிடிச்சி போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் 3வது ஆர்டர் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி போங்கடா அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் போட்டான். அது வந்து ஒரு 3 மணி இருக்கும். 1 மணிலேருந்து 3 மணி வரையும் ஒரு 2 ஆர்டரு தான். 3 ஆர்டர் பார்த்துருந்தேன் ஸ்விக்கியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறதுன்ட்டு குழப்பத்தில் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துச்சு 3 மணிக்கு. ஏன்னா போர்ட்டர் அப்போ தான் ஆன் பண்ணேன். ஸ்விக்கி அவ்வளோதான் போல் அப்படின்ட்டு ஆன் பண்ணேன். போர்ட்டர் ஆன் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் போட்டான். எவ்வளோக்கு போட்டான்னா 214 ரூபாய்க்கு போட்டாங்க. பரவாயில்லையே அப்படின்ட்டு 214 ரூபாய்க்கு அதை போய் எடுத்தேன். எங்கே ட்ராப் லொக்கேஷன்னா ஆவடி போட்டிருந்தான். ஆவடியில் போய் அதை கொடுத்துட்டு, ஆவடிக்கு பக்கத்தில் தான் நம்ம திருவேற்காடு. ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படியே ரூமில் போய் தூங்கலான்னு போனேன். ஆனால் தூங்கலைங்க. அப்படியே மெக்கானிக்ஸாக போய் வண்டிக்கு ஆயில் மாற்றணும், அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் டைட் பண்ணி அதுக்கு ஆயில் விடணுன்ட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து துணி வச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் ரூமில். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு அப்போ தான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புனேன். ஜோனுக்கு கரெக்டாக வந்தேன். ஜொமேட்டோ மாதிரிலாம் வீட்டிலே இருந்தெல்லாம் அதை லாகின் பண்ண முடியாது. ஜொமேட்டோவில் தான் அவுட் சைடு ஜோன் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சூப்பர் சாய்ஸில். அதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வேணால் லாகின் பண்ணிக்கலாம். ஆர்டரும் அதே மாதிரி வந்துடும். ஆனால் ஸ்விக்கியில் அப்படிலாம் இல்லை, ஜோனுக்கு வரணும். ஜோனுக்கு வந்தால் கூட பத்தாதுங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட உட்காந்துருக்கணும், அப்போ தான் ஆர்டர் வருது. சரின்ட்டு வந்தேன். வந்தவுடனே ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆர்டர் போட்டான். போய் கொடுத்தேன். அடுத்து 5 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் போட்டான். அடுத்து கண்டினியூஸில் ஒரு ஆர்டர் போட்டான். நல்லா போகுதுன்னு சந்தோஷப்பட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்விக்கி ஆர்டர் எல்லாமே நம்மளுக்கு எல்லா ஆர்டருக்குமே 65 ரூபா ப்ளஸ்ஸு 75 ரூபா ப்ளஸ் தான் கொடுத்துட்ருந்தான். ஏன்னு காலையிலே நான் சொல்லிட்டேன், நம்ம ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறதுனால நம்மளுக்கு வந்து போனஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கான். ஓகேவா, ஸ்பெஷல் சர்ஜ் இது. அதனால் சரி பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலையிலே ஒரு 3 ஆர்டர் பார்த்துருந்தேன்னா, ஆனால் 3 ஆர்டருக்கு வெறும் 215 ரூபா தான். ஏன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து மல்டி போட்டான். அது வந்து 25 ரூபா தான் கொடுத்துருந்தான், அதுக்கு 100 ரூபா கொடுக்கல. அதனால் 215 ரூபா ஓட்டிருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து 3 ஓட்டினா 500 ரூபா வந்துருச்சு. பரவாயில்லையேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். சரின்ட்டு வண்டியை எடுத்தால் திடீர்னு ஒரு சத்தம். என்னடான்னு கீழே பார்த்தா பைக்கோட அந்த சைடு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் இருக்க ஸ்ப்ரிங்கு உடஞ்சி வச்சு எனக்கு அப்படியே மனசே விட்டுருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா மணி 8:45. சரி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் எதுவும் மெக்கானிக் ஷாப் இல்லை. சரி போய் தொலைட்டோம் அப்படின்ட்டு
ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். பக்கத்தில் ஏதாவது கயிறு இருக்கா, சைடு ஸ்டாண்ட் எடுத்து கட்டலான்ட்டு கயிறு தொலைவிட்டு இருந்தேன். என் நேரம் கயிறும் இல்லை. அப்போதைக்கு பார்த்து கரெக்டாக ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டான். சரின்ட்டு அந்த ஆர்டரை போய் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் டக்குனு இன்னொரு ஆர்டர் போட்டான், அதையும் போய் எடுத்து கொடுத்தேன். இந்த ஆர்டர் எப்படி போய் திரும்ப கொடுத்தேன், சைடு ஸ்டாண்டை கயிறில் கட்ட கிடையாது, சைடு ஸ்டாண்டு அப்படியே தான் கிடந்துச்சு. என்னோடய கால் இருக்குல்ல, லெஃப்ட்டு காலை வச்சு சைடு ஸ்டாண்டை அப்படியே அண்டை கொடுத்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓட்டிகிட்டு வந்தேங்க. ஒரு 2-3 ஆர்டருக்கு அப்படி தான் பண்ணேன். அப்புறம் சரி நீ சரிப்பட்டு வராதுன்னு கயிறு தொலைவிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருந்தாங்க, அங்கேக்குள்ளே போய் பார்த்தேன், கயிறு கிடந்துச்சு. நம்ம நேரம் டக்குன்னு அந்த கயிறு எடுத்து அப்படியே சைடு ஸ்டாண்டை கட்டி சமாளிச்சிட்டேங்க. இல்லாட்டி நீ குழப்ப பிரிஞ்சிருக்கோம். அப்படியே கட்டிட்டு பார்த்தேன், சரி என்னடா ஒரு ரூமுக்கு போகலாமா ஓட்டலாமான்னு, சரி ஓட்டுவோம் அப்படின்ட்டு அந்த சைடு ஸ்டாண்டை கையில் கட்டிட்டு ஒரு 3 ஆர்டர் ஓட்டினேன். சென்டர் ஸ்டாண்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 3 ஆர்டர் ஓட்டினேன். அப்புறம் 3 ஆர்டர் ஓட்டினோடனே நம்மளுக்கு டயர்டாகி போச்சு, மனசும் கடுப்பாகி போச்சு. சைடு ஸ்டாண்ட்னா டக்குன்னு போட்டுட்டு நம்ம பிசாட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சென்டர் ஸ்டாண்டுனா அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல, அது போல எரிச்சலாக வருது அப்படின்ட்டு போங்கடான்ட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். நான் கிளம்புறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, மொபைலில் சார்ஜர் சுத்தமாக இல்லைங்க, வெறும் 2 தான் இருந்துச்சு. சரின்ட்டு லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இப்படி வந்தேன். டக்குன்னு ஆர்டர் போட்டான். என்னடா சார்ஜ் இல்லைன்னு கிளம்பலான்னு பார்த்தேன், ஆர்டர் போட்டானடான்ட்டு அதை கேன்சல் பண்ணேன். நான் ஏதோ ஒரு ஆர்டர்னு நினச்சி கேன்சல் பண்ணேன். பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஆர்டர் வேறு மல்டி வேறு வந்துருச்சு. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிட்டேன் வேறு வழி இல்லாமல். நான் அது வரையும் 1015 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன். அது ஸ்விக்கிக்காரனுக்கு பொருட்களை போல் அப்படியே அந்த 2 ஆர்டரு கேன்சல் பண்ணதுக்கு பெனால்ட்டியாக போட்டு 40 ரூபா பெனால்ட்டி போட்டு விட்டான். 975 ரூபா தான் அமௌண்ட்டு வந்திருக்குது. அப்புறம் போர்ட்டரில் காலையில் ஓட்டின இல்லை அமௌண்ட்டு, அது ஒரு 200 ரூபா. இன்றைக்கி இவ்வளோ தாங்க, 1175 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்கேங்க. என்ன பண்ணுறது, நேரம் சரியில்லை. நானும் எப்படி தான் அந்த கயிறு வச்சு கட்டிக்கிட்டே ஓட்ட முடியும், சைடு ஸ்டாண்டை ஓட்ட முடியாதுல்ல, எரிச்சலாக வருது. அது இல்லாமல் என் மைண்டு வந்து ஒன்று முடியாதுன்னு, என் மைண்டுன்னு இல்லை, எல்லார் மைண்டும் அப்படி தான். ஒன்று முடியாதுன்னு நினச்சிட்டா அது முடியாது, என்ன தான் பண்ணாலும். முடியும் நினச்சா என்ன வேணால் பண்ணிடலாம். அதனால் சரி எதுக்கு மைண்டு தான் ஒத்துக்கலையாட்டு கிளம்பிட்டேங்க. நான் மதியம் தான் போய் மெக்கானிக் ஷாப்பில் ஆயில் மாற்றிட்டு செயின்லாம் டைட் பண்ணேன். அப்போதைக்கு சைடு ஸ்டாண்டு மக்கர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க, போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் நைட்டு நல்லா ஓட்டலான்னு வரப்போ அப்படி ஆகிப்போச்சு. பாருங்கள், நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணாலும் சேலஞ்சு பண்ணுறோம், இப்போ தான் இவ்வளோ இன்னல்கள் நடக்குது. இதே நம்ம நார்மல் டயத்தில் பிளாக் பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கலை. இப்போ என்னென்னா போட்டுட்டு நடக்குதுங்க, கடுப்பாக வருது. பார்ப்போங்க நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு. நாளைக்கு என்னடா ஓட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜொமேட்டோ தாங்க ஓட்ட போகிறேன். ஜொமேட்டோ ப்ளஸ் போர்ட்டர். ஏன்னா இந்த வாரம் போர்ட்டர் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அடித்து ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ப்ரைம் பார்ட்னர் ஆகிடலாம். நான் கொஞ்சம் அசம்பந்தமாக விட்டுட்டேன்னா அப்புறம் ப்ரைம் பார்ட்னர் ஆக முடியாது. இப்போ ப்ரைம் பார்ட்னர் இந்த வாரம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த வாரம் ஓட்டி விட்டு திங்கக்கிழமை ஆகிட்டேன்னா அடுத்த வாரம் ஃபுல்லான்னு இல்லை, அடுத்து ஜொமேட்டோவை கைவிட்டுட்டு போர்ட்டர் தான் ஓட்டுவேன். ஏன்னா ஜொமேட்டோ மயிறு மாதிரி எனக்கு தரான், போர்ட்டர் கொஞ்சம் நல்லா தாங்க தருவான். நான் பல்ல கடிச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 2000 ரூபா பார்த்துட்டு வந்துடுவேன். அதான் போர்ட்டரை ரெடி பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனே 9 மணி பக்கத்தில் இல்லை 10 மணி பக்கத்தில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 மணி வரையும் போர்ட்டர் ஓட்டிட்டு, அப்புறம் ஜொமேட்டோ ஓட்டிட்டு, அப்புறம் இடையில போர்ட்டர் ஓட்டிட்டு, அப்புறம் நைட்டு ஜொமேட்டோ ஓட்டலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸ்விக்கி ஓட்டணும், மேபி ஞாயிற்றுக்கிழமை ஸ்விக்கி ஓட்டுவேன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரிங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நான் எவ்வளோ ஓட்டிருக்கேன் என்ன ஓட்டிருக்கேன் எப்பயும் தனியாக சொல்லுவேன், ஆனால் இந்த தடவை தனியாக சொல்கிற அவசியம் இல்லை போலையே, இதிலே சொல்லிட்டேன். இருந்தாலும் காலையிலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க எவ்வளோ போட்டிருக்கேன் என்னான்னு. அப்போ தான் அதில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடணும், அதனால காலையில் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இதோ நம்ம வந்துட்டு நிற்கிதோ, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸ்டாண்டா, சைடு ஸ்டாண்டு, இதுதான் சைடு ஸ்டாண்டா. அதில் ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் இருக்கான்னு பாருங்கள். ஸ்ப்ரிங் காணாமல், அதனால தான் கயிறை போட்டு கட்டி நேற்று கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். நேற்று ரொம்ப நேரம் ஓட்டலாங்க, 11 மணிக்கெலாம் வந்துட்டேன்.